அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே கம்பீரம், தலைமை பண்பு, வெளிப்படையான குணம் இதெல்லாம் தான் பலருக்கும் முதல்ல நினைவுக்கு வரும். ஆனால் இவங்க இந்த பளபளப்பான வெளிப்புறத்துக்கு பின்னால் வெளியில் அதிகம் தெரியாத, பலரும் அறியாத, ஆழமாக ஒளிஞ்சிருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதீத தனிமை விரும்பி இவங்க. சிம்ம ராசிக்காரங்க கூட்டத்தில் கலந்துருக்கும் எல்லாராலையும் தங்களையே கவனிக்கணும்னு விருப்பப்படுறது உண்மைதான். ஆனால் இவங்க சோர்ந்து போகும்போது, அதாவது சார்ஜ் தீர்ந்து போகும்போது, அவங்க முற்றிலும் முழுமையாக இந்த உலகத்தை விட்டு விலகி தங்களுக்குள்ளேயே சுருங்கிடுவாங்க. யாருக்கிட்டையுமே பேசாமல் ஒரு தனி அறை இல்லை அப்படின்னாலும் தனிமையில் அவங்கள புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய இந்த குணம் பலருக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக அதை கேள்விப்படுவீங்க பல பேர். சீக்கிரத்தில் உடையக்கூடிய மென்மையான இதயம் கொண்டவங்க இவங்க. வெளியில் சிங்க மாதிரி கரிச்சித்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. சின்ன சொல்ல கூட அவங்க தாங்க மாட்டாங்க. அதுலேயும் அவங்களோட கேரக்டரையோ நல்ல குணத்தையோ சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரியோ ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன பொறி போதுங்க, அவங்க அப்படி ஒரு கடல் கலங்கின மாதிரி கலங்கி நிற்பாங்க. இவங்க பார்க்குறதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச கம்பீரமாக திமிரு பிடிச்சவங்க மாதிரி வெளியில் தெரிவாங்க. ஆனால் உண்மையில் அவங்க அப்படி கிடையாது. நெருக்கமானவங்க யாராவது ஒரு சின்ன நெகட்டிவான விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா கூட அப்படியே முழுசாக உடஞ்சி நொறுங்கிடுவாங்க. கொஞ்சமாக யாராவது இவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க ரொம்ப ஆழமாக காயப்பட்டுருவாங்க. அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு படி விலகும் போதே இவங்க 4 படி விலகி வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட திரும்ப போக மாட்டாங்க. ஆனாலும் இவங்க அதையே நினச்சிக்கிட்டு அதே காயத்துலேயே அதே வருத்தத்துலேயே இருப்பாங்க. நம்மளை ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன் தள்ளி போகிறாங்க, ஏன் நம்மக்கிட்ட அவங்க பேசலை, எதனால், நம்ம என்ன செஞ்சோம், என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள எப்போ பார்த்தோம் அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு வாரம் 10 நாளாவது யோசிப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒவ்வொரு நாளும் ஏதாவது வேலை செய்யும்போதோ எப்போவாது இடையில வந்த ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி ஆராய்ஞ்சு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கடந்த அடுத்த வேலைக்கு போகணும்னு அவங்களுக்கு தோணும், போகவும் கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதை மறக்க மாட்டாங்க, அதை வெளியிலையும் காட்டிக்க மாட்டாங்க. அவங்களோட கம்பீரமான முகமூடிக்கு பின்னால் அவங்களோட அழுகையை மறைச்சிக்குவாங்க, அவங்களோட வருத்தத்தை மறைச்சிக்குவாங்க. இவங்கள மாதிரி வீரனும் கிடையாது, இவங்கள மாதிரி கோழையும் கிடையாது. சிம்மராசிக்காரங்க மாதிரி சுறுசுறுப்பானவங்களும் கிடையாது, சோம்பேறியும் கிடையாது. தூங்குனா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா பறந்தடிச்சு புயல் மாதிரி வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்கள மாதிரி வேகமாகவும் தெளிவாகவும் சரியாகவும் பர்ஃபெக்டாக யாராலையும் வேலை செய்ய முடியாது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க. சுத்தமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. பர்ஃபெக்ஷன்னா சிம்மராசிக்காரங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதில் முடிஞ்ச வரைக்கும் 95% அவங்க பர்ஃபெக்ஷனை காட்டுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே. இன்னொன்று, இவங்க கடுமையான சுய பரிசோதனை செய்வாங்க. மற்றவங்க இவங்களை குறை சொல்கிறத விட இவங்களே அதிகம் விமர்சிக்குவாங்க. நாம் இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாமோ, இந்த தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுக்குள்ளேயே பெரிய நீதிமன்றத்தையே நடத்தி அவங்கள வறுத்தெடுத்துக்குவாங்க. இந்த குணம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக யாருக்குமே தெரியாது. இவங்க ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோமா, இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும்னு அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின பிளான் போட்டுருவாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு வீட்டு வேலை செய்கிறது, ஒரு வீடு சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு தனியாக அவங்க பிளானே போட்டுருவாங்க. இந்த இடத்த இப்படி பண்ணணும், இந்த வேலை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. நாம் கரெக்டாக செஞ்சுருக்கிறோமா, நாம் எப்படி இருக்கிறோம், ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னை பற்றி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குணம் இவங்கக்கிட்ட தான் இருக்கும். சொல்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு நடந்தால் எப்படி இருந்திருக்கும், நம்மளை யாராவது சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும், இந்த வேலை நம்மளாக இருந்தால் இதை எப்படி பண்ணியிருப்போன்னு சொல்லி இவங்களே சுய பரிசோதனை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லை இல்லாத விசுவாசங்க இவங்கக்கிட்ட. பாதுகாப்பு உணர்வு. சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தரை தன் வட்டத்துக்குள்ளே சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே செய்வாங்கங்க. இது 100% நான் அடித்து சொல்லுவேன். குறிப்பாக இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா இவங்க லாபம் நஷ்டம் பார்க்காம முன்னால் வந்து நிற்பாங்க. உடனே ஓடி வருவாங்க. பார்க்குறவங்களுக்கு அது பொய் மாதிரி நடிப்பு மாதிரி கூட தெரியலாம், ஆனால் 100க்கு 100 அது உண்மை. இவங்களை சார்ந்தவங்களுக்கு அவங்க வழங்குகிற பாதுகாப்பு அரண் அசைக்க முடியாதது. இவங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டிங்கன்னா போதும், அதை முழுமையாக
வேலை சொன்னவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிற மாதிரி செஞ்சு முடித்து நல்ல பேர் வாங்குவாங்க. அந்த நம்பிக்கையை இவங்க காப்பாற்றுவாங்க. ஒரு சொல்லிவிட்டு அந்த சொல்லை காப்பாற்றணுங்கிறதுல தீர்க்கமாக இருப்பாங்க. இவங்கள பிடிவாதத்தோட மறுபேர்னு சொல்லலாம். தவறே செஞ்சுருந்தாலும் கூட அதை இவங்க ஒப்புக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயந்தான். இவங்களோட கருத்து தான் சரின்னு நம்பினா அதிலிருந்து அணு அளவும் இவங்க நகரவே மாட்டாங்க. இவங்களோட ஈகோ சில நேரங்களில் இவங்களுக்கே எதிரியாக மாறிடுங்க. அதுதான் பல நேரத்தில் அதுதான் நடக்கும். அமைதியான பழிவாங்கிற குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். கோவப்பட்டால் கத்துவாங்க, சண்டை போடுவாங்கன்னு தான் பலரும் நினைப்பாங்க. ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே யாராவது அவங்கள நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள சத்தமே இல்லாமல் அந்த நபர் வாழ்க்கையிலேருந்து நிரந்தரமாக இவங்க விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணாலும் அவங்களோட அன்பை பெறவே முடியாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிங்கிறது வெறும் ஆடம்பரமோ அதிகாரமோ மட்டும் கிடையாதுங்க. அது ஆழமான அன்பு, மென்மையான இதயம் மற்றும் சொல்லப்படாத தியாகங்களோட கலவை. சிம்மராசிக்காரங்க வெளியில் எப்போவுமே ராஜா மாதிரி எதுக்குமே கலங்காதது மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் அந்த கம்பீரமான சிரிப்புக்கும் வாழ்க்கைக்கும் பின்னால் அவங்க சுமக்கிற காயமும் கடந்து வந்த துரோகமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ரொம்ப அதிகம் அது. அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் சந்தித்த மிகப்பெரிய கஷ்டம் ஒரு 5 சொல்கிறேன் கேளுங்க. இவங்களை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. சிம்மராசிக்காரங்க மிகப்பெரிய பலவீனமே அவங்களோட தாராள குணம். உதவின்னு யார் வந்தாலுமே அவங்கக்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது இல்லைன்னு பார்க்காம எங்கேயாவது கடன் வாங்கியாவது செய்வாங்க அவங்க. ஆனால் காரியம் முடிஞ்சதுமே இவங்களை பல பேர் கழட்டி விட்டுருவாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. உண்மை, நேர்மை, விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலே சிம்மராசிக்காரங்க தான். இவங்கள மாதிரி உண்மையாக இருக்கிறது யாருமே கிடையாது. இவங்களை வெறும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி இவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போவாங்க. ஏமாற்றம் இவங்களை ஆழமாக காயப்படுத்தும். இவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது. நம்ம அப்படி என்ன செஞ்சிட்டோம், இவ்வளோ செஞ்சோமே, இப்படி பார்த்தோமே, நம்ம இவ்வளோ நம்பி இருந்தோமே, எப்படி நம்மளை இவங்க ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி நொடிஞ்சு நூலாக போவாங்க. அது ஆறுற வரைக்கும் இவங்க மனசே தாளாது. ஆறுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதையே யோசிச்சுட்டு அதையே நினச்சிட்ருப்பாங்க. இவங்க நம்பினவங்களால் நிறைய துரோகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே சீக்கிரம் நம்பிடுவாங்க. இவங்க மனசில் இருக்கிற ரகசியம் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துருவாங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணும், என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன இது பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் நல்லா பேசினா போதும், இவங்க ஏமாந்துருவாங்க. எல்லாத்தையும் என் வீட்டில் இதுதான் நடந்துச்சு, நான் இப்படி தான், எனக்கு இதுதான் பிடிக்கும், இது நடந்துச்சு, என் பசங்களுக்கு இப்படி, அது இது எல்லாத்தையும் உளறி கொட்டி தீர்த்துருவாங்க. ஆனால் ஒன்றுங்க, இவங்களால் வாழ்ந்தவங்க, வளர்த்து விடப்பட்டவங்க, இல்லை அப்படின்னா இவங்கக்கிட்ட உதவி வாங்கினவங்க ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க. எவ்வளோ தான் இந்த நம்பி உண்மையாக இந்த சிம்மராசிக்காரங்க பழகினாலும் சரி, இவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்களே கடைசியாக இவங்க முதுகில் குத்துவாங்க. அதுதான் இவங்க தலையெழுத்து. இந்த துரோகத்தை சிம்மத்தால் சீக்கிரத்தில் ஜீரணிக்கவே முடியாது. செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் எடுத்துக்குவாங்க. செய்யாத விஷயத்துக்கு பழி போட்டுருவாங்க, அவமானப்படுவாங்க. சிம்மராசிக்காரங்க ஈகோ பிடிச்சவங்க அப்படிங்கிற தவறான முத்திரை இவங்க மேலே இருக்கும். இவங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப அதிகம். யாருக்கிட்டையுமே கையேந்தவோ குனியவோ மாட்டாங்க. இவங்களோட இந்த குணத்தை மற்றவங்க தலக்கணம் திமிர் பிடிச்சவங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத அவதூறுகளெல்லாம் பரப்புவாங்க. நம்ம தூய்மையான உண்மையான அன்பை புரிஞ்சுக்காமல் இப்படி முத்திரை குத்துறாங்களேன்னு உள்ளுக்குள்ளே புழுங்குவாங்க. செய்யாத பழிக்கு, செய்யாத தப்புக்கு எப்படி இவங்களால் இப்படி கெட்ட பேர் கொடுக்க முடியுது? உண்மையிலேயே நம்ம இப்படி செய்யவே இல்லையே, எதை வச்சு இவங்க இப்படி பேசுகிறாங்க, நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வெந்து போவாங்க. தகுதி குறைச்சி இவங்கள மதிப்பிடுவாங்க. ஒரு வேலைன்னு வந்துட்டால் சிம்மராசிக்காரங்க அவங்க ரத்தத்தை வியர்வாக்கி உழைப்பாங்க. ஆனால் அதே உழைப்புக்கான அங்கீகாரமோ பாராட்டோ பல நேரங்களில் இவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இவங்களை விட குறைவாக உழைச்சவங்க கைத்தட்டல் வாங்கும்போது இவங்களோட திறமை அவமானப்பட்டதாக இவங்க உணர்ந்து வேதனைப்படுவாங்க. இவங்க தனிமையில் நிறைய கண்ணீர் விடுவாங்க. வெளியே இவங்களை பார்க்குறவங்க இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்க, தைரியமான ஆள், திமிரு பிடிச்சவங்க, இவங்களுக்கு என்ன இவங்க எதையும் செய்வாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் பகல் முழுக்க எல்லாரையும் தாங்கி பிடிக்கிறாங்க இவங்க. இரவில் ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் இருக்காது.
இவங்களுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி அனாதை மாதிரி உணர்ந்து இவங்களோட காயங்களையும் அவமானத்தையும் யாருக்கிட்ட பகிர்ந்துக்கவும் முடியாமல் இரவில் தலையணையில் முகம் புதைச்சி அழுத நாட்கள் தான் இவங்க ஏராளம். இத்தனை காயத்தையும் அவமானத்தையும் தாங்கினால தான் சிம்மராசிக்காரங்க இன்றளவும் கூட பக்குவப்பட்ட யாரையுமே சாராத ஒரு பலமான மனுஷங்களாக உருவெடுத்திருக்காங்க. இந்த வழிகை தான் இவங்களோட இப்போதைய வைராக்கியம் அடித்தளம். சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான். சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானம் தடைகள்லாம் நீங்கி இழந்த செல்வாக்க நிம்மதியும் மீண்டும் மறுபடியும் பெறணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சூரியனுக்கு அதிபதியானவர் சிவன். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு செம்பருத்தி இல்லை அப்படின்னா செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்கிறது வழிபடுறது இவங்க மனக்காயங்களை குணமாக்கும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. சூரிய வம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமரை வழிபடுறதும் ஸ்ரீராமஜாயம் எழுதுறதும் இவங்களுக்கு மன அமைதியையும் இழந்த பதவிகளையும் மீட்டு தருங்க. இவங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரங்க. தினமும் காலையில் சூரியன் உதயமாகிற நேரத்தில் எழுந்து கிழக்கு நோக்கி நின்று கை கூப்பி சூரிய நமஸ்காரம் செய்கிறது மிக சிறந்த பரிகாரம். இவங்களுக்கு குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. கை கால் முகம் கழுவிட்டு அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி வழிபடுங்க. இவங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழை எளியவங்களுக்கு இல்லை அப்படின்னா பசுமாட்டுக்கோ கோதுமை இல்லை அப்படின்னா கோதுமையால் செஞ்ச உணவு சப்பாத்தி பூரி ஏதாவது தானமாக கொடுக்குறது இவங்களோட கர்ம வினைகளெல்லாம் குறைக்குங்க. செம்பு பாத்திரம் நீருங்க. இரவு நேரத்தில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை வச்சு மறுநாள் காலையில் அந்த நேரம் குடிச்சு வருவது இவங்களோட உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பலம் தரும் விதமாக அமையுங்க. முக்கிய பரிகார தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயில். சிம்மராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் வழிபட வேண்டிய முதன்மை தலம் திருமங்கலக்குடி சூரியனார் கோயிலுங்க. இது இந்தியாவில் உள்ள மிக சில தனித்துவமான சூரியன் கோயிலில் ஒன்றுங்க. இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்திலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில், மயிலாடுதுறையிலேருந்து சுமார் 21 கிலோமீட்டரில் ஆடுதுறைக்கு அருகில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலோட சிறப்பு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சூரிய பகவான் அவரோட 2 மனைவிகளான உஷா மற்றும் பிரத்யூஷா தேவியரோட முதன்மையாக எழுந்தருளியிருப்பார். இந்த கோயிலில் மற்ற அனைத்து நவகிரகங்களும் சூரியனை நோக்கியே அமைஞ்சிருக்கும். அதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடி கை கால்களை அலம்பிட்டு சூரிய பகவானுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி கோதுமை பாயாசம் நிவேதனம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அவமானங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ராஜயோகம் உண்டாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ராஜா மாதிரி வாழணுங்கிறது தாங்க ஆசை. அது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடந்த சில காலங்களாக இருந்த தேக்க நிலையெல்லாம் மாறி உங்களுக்கான நல்ல காலம் எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல இவங்களுக்கு தகுந்த தொழில். சிம்மராசிங்கிறது அதிகாரத்தையும் ஆளுமையும் குறிக்கக்கூடிய நெருப்பு ராசி. மற்றவங்கக்கிட்ட இவங்க கை கட்டி வேலை செய்கிறத விட நீங்களே தலைமையாக இருக்கணுங்கிற துறை தான் உங்களுக்கு செட் ஆகும். அரசு துறை மற்றும் அரசியல், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகள், அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் அரசியல் துறையில் இவங்களால் பிரகாசிக்க முடியும். சொந்த தொழில் செய்வாங்க. நகைக்கடை, செம்பு மற்றும் பித்தளை வியாபாரம், தையல் மற்றும் ஆடை வடிவமைப்பு, ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டிட கட்டுமானமெல்லாம் இவங்களுக்கு சரியாக இருக்கும். சினிமா, யூடியூப் போன்ற டிஜிட்டல் மீடியா, புகைப்படம் எடுக்கிறது மற்றும் மேடை பேச்சு இவங்களுக்கு சரி வரும். நிர்வாக பதவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தின் மேலாளர், சிஇஓ அல்லது மனிதவள அதிகாரி போன்ற அதிகாரமிக்க பதவிகள் இதெல்லாம் இவங்களுக்கு சரியாக அமையும். இவங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 9. 1ங்கிறது உங்களோட முதன்மை அதிர்ஷ்ட எண். எந்த ஒரு முக்கிய காரியத்தையும் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் நீங்கள் துவங்கினீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 8. சனி பகவானின் எண்ணுங்கிறதால தடைகள் நிறைய உங்களுக்கு வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, குங்கும நிறம், தங்க நிறம் மற்றும் ஆரஞ்சு. முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு போகும்போதோ சுப நிகழ்ச்சிகளுக்கோ இந்த நிறம் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த நிறங்களில் ஆடை அணிஞ்சிட்டு போங்க, அது ரொம்ப நல்லது. எப்போ வாழ்க்கை மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் 2026
அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் உங்களோட பொருளாதார நிலையில் ஒரு பெரிய உயர்வு இல்லை அப்படின்னா புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். முழுமையான மாற்றம் கிடைக்கும். 2027 தொடக்கத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட அந்தஸ்து கௌரவமெல்லாம் உயரப்போகுது. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது உழைக்காமல் வராது. ஆனால் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் பட்ட அவமானத்துக்கும் சேர்த்து இயற்கை உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கும் காலம் நெருங்கிடுச்சு. முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது புதிய கூட்டாளிகள் மூலமாகவோ உங்களுக்கு எதிர்பாராத பணவரவோ அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரப்போகுது. இந்த ஆணி மாத கிரகநிலைப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், வருமானம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே இருந்த இழுபறிகள்லாம் மாறி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகவே இருக்க போதுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கலவையாள பலன்களாக இருந்தாலும் கூட சாதகமான சூழலே அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களை நம்பி புது பொறுப்பு இல்லை அப்படின்னா பதவிகள்லாம் ஒப்படைக்கப்படலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆரம்பத்தில் சில சவால்கள் வந்தாலும் கூட உங்கள் கடின உழைப்பால் மேலதிகாரிகளோட பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. ரொம்ப நாளாக வேலை மாற நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பாதியில் நல்ல செய்தி வரப்போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ரகசியங்களை யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய கெட்ட பழக்கமே அதுதான். அதை மாற்றுங்க. வியாபாரிகளுக்கு வருமான ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் மற்றும் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. கடந்த மாதங்களை விட இந்த ஆணி மாதத்தில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தேங்கி கிடந்த பாக்கிகள்லாம் வசூலாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க இந்த மாதத்தோட மத்தியம பகுதியில் ஜூலை முதல் வாரத்தில் புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் தரக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆடை வடிவமைப்பு, உணவு தொழில், கட்டுமான பொருட்கள் மற்றும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வருமானம் கிடைக்க போகுதுங்க. வரவு எவ்வளோ இருந்தாலும் சுப செலவுகளும் கூடவே வருங்க. அதனால் பணத்தை கையாளுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப ரீதியாக இந்த ஆணி மாதம் மகிழ்ச்சியையும் சில பொறுப்புகளையும் உங்களை தேடி வரப்போகுது. சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள்லாம், அதாவது திருமணம், காது குத்து, புதுமண புகுவிழா பற்றிய பேச்சுவார்த்தையெல்லாம் தடையில்லாமல் சுமூகமாக முடியுங்க. தம்பதிகள்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. கணவன் மனைவியிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாக மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. விட்டு கொடுத்து போங்க, அது ரொம்ப நல்லது. குடும்ப அமைதியை அது காக்கும். உங்கள் பிள்ளைகளோட கல்வி அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பாக நல்ல செய்திகள்லாம் உங்களை தேடி வரும். உறவினர் வருகையால் குடும்பத்துக்குள்ள உறவினர்களின் மகிழ்ச்சி சூழல் நிலவினாலும் தேவையில்லாத குடும்ப ரகசியங்களை வெளியில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசிங்கிறது மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பதம் இந்த 3 நட்சத்திரங்களோட தொகுப்பு. ஆணி மாதம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எப்படி அமையும் கேட்டிங்க அப்படின்னா, மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதிக்கம் கேது. இந்த மாத நிலைமை மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விடுதலை தரும் மாதமாக அமையப்போகுது. நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்த பழைய கசப்பான நினைவுகள்லாம், வீண் குற்றச்சாட்டுகள்லாம் மெல்ல விலக போகுது. ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். உங்களை விட்டு போனவங்களாம் தேடி வர சூழல் உருவாகும். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கூட அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாரோடு வாக்குவாதம் வரும்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. எதுக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்களோட ஆதிக்கம் சுக்கிரன். இந்த மாத நிலைமை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலும் ஒரு புதிய உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால ரொம்ப நாளாக தடைப்பட்ட பணவரவு உங்களுக்கு கைக்கூடி வரும். தையல் தொழில், ஆடை வடிவமைப்பு, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. கணவன் மனைவி இடையே இருந்த பிணக்குகள்லாம் தீர்ந்து மனம் விட்டு பேசும் சூழல் அமையப்போகுது. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு வரும் பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இதோட ஆதிக்கம் சூரியன். உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியோட கடைசி நட்சத்திரம். சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதால அதிகாரமும் கம்பீரமும் இந்த மாதம் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். நீங்கள் உழைப்புக்கான பலன் இப்போ கையில் கிடைக்க தொடங்கும். அலுவலகத்தில் இல்லை அப்படின்னா தொழிலில் உங்கள் வாக்கு பலிக்கும். மற்றவங்க உங்களை மதிக்கிற காலம் இது. உங்களுடைய பழைய கோபமெல்லாம் குறையும்.
அரசு இல்லை அப்படின்னா பெரிய நிறுவனங்களோட தொடர்புடைய காரியங்கள்லாம் வெற்றியில் முடியும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை சில நேரத்தில் தவறான பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகுங்க. அதனால் மற்றவங்களோட ஆலோசனைகளையும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆணி மாதத்தில் 3 நட்சத்திரங்களுக்கும் பொதுவான அம்சம், நீங்கள் கடந்த காலங்களில் சகோதரர்கள் மற்றும் பிள்ளைகளால் பட்ட துன்பங்களை எண்ணி வருந்தி கொண்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஆணி மாதத்தில் கிரக நகர்வுகள்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான தெளிவை தரும். உங்களோட 3 நட்சத்திரங்களின் அதிபதிகளும் கேது, சுக்கிரன், சூரியன் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால் எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பத்தை தரப்போகுது. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தில் ஏற்படும் சுப கிரகங்களின் சாதகமான பார்வையான பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். பழைய கடன்கள்லாம் தீரும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த மொய் பணம் பாக்கிகள் இல்லை அப்படின்னா கொடுத்த கடன்லாம் வசூலாகும். அதை கொண்டு அவசர கடன்களை நீங்கள் அடைச்சி நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. தொழிலெலாம் லாபம் தரும். குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, ஆடை வடிவமைப்பு இல்லை அப்படின்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவு திருப்தியாக இருந்தாலும் கூட குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவு இல்லை அப்படின்னா பிள்ளைகளோட சுப செலவுகள் அப்படின்னு வீண் செலவுகள் பின்னாலேயே வரும். அதனால் வரவு வரும்போதே சேமிக்கவும் கொஞ்சம் பழகிக்கோங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, சிம்மராசி தம்பதிகளுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்பவே சாதகமான ஒரு மாதமாக அமைய போதுங்க. குருவோட அருள் பூர்வமாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் 5ஆம் இடத்தின் மீதான கிரக பார்வைகள்லாம் சாதகமாக இருக்கிறதால குழந்தை பாக்கியம் தள்ளி போன தம்பதிகளுக்கு நல்ல செய்தியெல்லாம் தேடி வரப்போகுது. மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து வரவங்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இடுப்பு வலி, அசதி போன்ற சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள்லாம் வந்துட்டு போகும். சரியான உணவு முறையை நீங்கள் கையாளுறது ரொம்ப நல்லது. திருமணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா, கொஞ்சம் வசதியான பின்புலம் இருக்கிறவங்களா அமைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.